ரோல்ஸ் ராய்ஸ் இது வந்து பல பேரோட ஒரு ட்ரீம் கார் அப்படின்னு சொல்லலாம். இது கார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற கார்கள் எல்லாமே ரோட்டில் வந்தால் கூட இப்போ எல்லாமே ஆடி, BMW, பென்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு நண்பா அப்படின்வாங்க. இதுவே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நின்றுச்சுன்னு வைங்களேன், மச்சம் ரோல்ஸ் ராய்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு ஒரு செகண்ட் இப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஏன் அந்த மாடல் வந்து அவ்வளோ ஹிட் ஆகுது, ஏன் அந்த காரை பார்த்தா நம்ம அவ்வளோ வியப்படைகிறோம் அப்படின்னா அது அவங்க தயாரித்த அந்த முறை தான். ஸோ இவங்க எப்படி இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் மொத்தம் ஒரு 6 மாடல் நமக்கு தெரியும். இந்த 6 மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஹிட்டான மாடலாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னால எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு முன்னாடி ஞாபகம் வருது வந்து அந்த லோகோ தான். அதை வந்து முன்னாடி வந்து ஸ்பிரிட் ஆஃப் எஸ்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லோகோ அவங்க எப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பறவை எப்படி எல்லைகளற்று சிறகடிச்சு பறக்குதோ அதே மாதிரி இவங்களோட காரும் வந்து சிறகடிச்சு பறக்கணும் சொல்லி தான் அதை டிசைன் பண்ணாங்க. ஸோ இதை வந்து தயாரிக்கிறது முழுக்க ஹேண்ட்மேடாக தான் பண்ணுறாங்க. என்றைக்குமே ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ்க்கு எப்பவுமே வந்து வேல்யூ பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதோட அந்த செலவு பண்ணுறாங்க தெரியுமா அந்த அமௌண்ட்டை வச்சு BMW Z சீரிஸ் கார் 2 வாங்கிடலாமா? சரி இவ்வளோ காஸ்ட்லியான லோகோ ஃப்ரண்ட்ல வச்சிருக்காங்களே அப்படின்னா அதை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அது ஒரு தொட்டாசி நீங்கள் மாதிரியா, நீங்கள் லைட்டாக தொட்டிங்கன்னா கூட டக்குன்னு உள்ளே போய் ஒளிஞ்சிக்குமா. கிட்டத்தட்ட சொல்லணும்னா பாரதி ராஜாவோட ஹீரோயின் மாதிரி. ஸோ எக்ஸ்டீரியர் அந்த மொத்த பாடி சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கலர் இருக்குல்ல, ஸோ கலர் தான் எல்லாருமே ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணும். மற்ற கார் கம்பெனிஸ்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு 10 to 12 கலர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. பட் ரோல்ஸ் ராய்ஸை பொறுத்த வரைக்கும் 44,000 கலர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 44,000 கலர்ஸில் கன்சூமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலரை வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி தருவாங்களாம். ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க் மட்டுமே ஓவராலாக மொத்த பாடிக்கும் சேர்த்து எவ்வளோ நாள் போகும்னா 10 days எடுத்துக்குவாங்களாம். இந்த 10 daysல 5 லேயர் கோட்டிங் போட்டு ஒரு 4.5 கிலோகிராம் எடையுள்ள பெயிண்ட்டை வந்து இந்த மொத்த கார் மேலேயும் ஒரு சிங்கிள் ரோல்ஸ் ராய்ஸ் மேலே வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பேசிக் கோட்டிங் வந்து ரோபோட்டிக்ஸ் மூலியமா பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரேயிங், ஃபினிஷிங்கு, அப்புறம் அந்த வேக்சிங், பாலிஷிங் இது எல்லாமே முழுக்க மேனுவலாக தான் அவங்க செய்கிறாங்க. இதுலேயும் வந்து ஹைலி ப்ரிஃபர்டு கலர்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ ரோல்ஸ் ராய்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே ஹைலி ப்ரிஃபர்டு கலராக என்ன இருக்குது அப்படின்னா கிளாசிக் பிளாக்கு, கிளாசிக் ஒயிட்டு, அதுக்கப்புறம் சில்வர். இந்த 3 கலர் தான் வந்து ஹைலி ப்ரிஃபர்டாக இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் ஆஃப் எஸ்டசி கீழே இருக்கும்ல அந்த கிரில்லு. ஸோ இந்த கிரில்லுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஹேண்ட்மேடாக தான் பண்ணுறாங்க. இதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 4 to 5 days இன்க்ளூடிங் பாலிஷிங் எல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறம் டயர். ஸோ அந்த டயரில் உள்ள 4 வீல்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும். அது என்னதான் வந்து டயர் சுற்றினாலும் அந்த லெட்டர் மட்டும் சுத்தவே சுத்தாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த 4 டயருமே டியூப்லெஸ் டயர் தான். இன்கேஸ் அதில் வந்து காற்று கம்மியாயிருச்சு அப்படின்னா நீங்கள் 160 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணலாம். அப்போ அந்த காற்று கம்மியான டைமில் உங்களோட மேக்ஸிமம் ஸ்பீட் நீங்கள் எவ்வளோ போகலாம் அப்படின்னா 80 km/h வரைக்கும் போகலாம். ஸோ இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் முழுக்க அது சீட்டாக இருக்கட்டும் இல்லை கீழே உள்ள மேட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பியூர் எருதோட லெதரை தான் பயன்படுத்துகிறாங்களாம். அது ஏன் எருது தோலை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரஃபாகவும் டஃப்பாகவும் ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு கிட்டத்தட்ட 9 எருதோட தோல் வந்து தேவைப்படுது. அதை வந்து அவங்க மொத்தமாக டிசைன் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 17 நாள் தேவைப்படுமா. இதையும் வந்து முழுக்க ஹேண்ட்மேடாக தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டீரியர் டிசைன் இருக்குல்ல, அது வந்து அந்த டோர் ஹேண்டிலாக இருக்கட்டும் இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன பட்டன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கன்சியூமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆல்ட்ரும் பண்ணி தருவாங்க. இல்லை அவங்களோட டிஃபால்ட்டான டிசைன் வேணும்னாலும் அதையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா. இப்போ வரைக்குமே அவங்களோட அந்த ஃப்ரண்ட் பேனலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாக் தான் வச்சிருக்காங்க. எல்லா பிராண்டுமே வந்து டிஜிட்டலாக மாறும்போது இவங்க மட்டும் அனலாகாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மக்களும் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது இதுதான். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து இதுதானே பார்த்து பழகிட்டாங்க அனலாக். ஸோ அதனால் இதுவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பட்டனை தட்டினா கொடை வருது. அப்புறம் பேக் சீட் அந்த டிக்கின்னு சொல்லுவோம் தெரியுமா, பேக் ட்ரங்க்கு, அங்கே வந்து ஒரு நார்மலாக ஹைட் உள்ள பர்சன்ஸ் 2 பேர் வந்து உள்ளே போய் படுத்துக்கலாமா, அவ்வளோ விசாலமான ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜின், ஸோ அந்த இன்ஜின் வந்து ஆர் டைப் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர் டைப் இன்ஜின் வந்து ஒரு சில சப்மரைன்ஸ்லாம் கூட பயன்படுத்துவாங்களாம். அதோட ஸ்பீடு வந்து மணிக்கு 400 km/h வரைக்கும் ஸ்பீடில் வந்து அது டிராவல் ஆகும். இதில் என்னன்னா ரோல்ஸ் ராய்ஸ் அவங்களோட ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க காம்ப்ரமைஸே ஆனது கிடையாது. இதில் உள்ளுக்குள்ளே பொருத்தப்பட்டிருக்கிற எல்லா சென்சாருமே வந்து பயங்கர சென்சிட்டிவாக இருக்குமா. உள்ளே நம்ம உட்கார்ந்ததுக்கு அப்புறமே ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்கான். நம்மளோட டெம்பரேச்சர் என்னங்கிறத அதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வெளியே வந்து நிறைய சவுண்ட்ஸ், நாய்ஸ் எல்லாமே கேட்கும்ல, அது உள்ளே வந்து உங்களை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ அந்த வெளியில் கேட்குற சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சென்சார் வந்து அதை கேப்சர் பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு 16 ஸ்பீக்கர் உள்ள ஒரு மியூசிக்கல் சிஸ்டம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதை ஆல்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ப்ளசண்டான மியூசிக் ப்ளே பண்ணி உங்களை ப்ளசண்டாகவே ஃபீல் பண்ண வச்சிருக்கும்
இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல எவ்வளோ மழை பெஞ்சாலும் சிங்கிள் டிராப் ஆஃப் வாட்டர் கூட உள்ள வந்து விழாதான். அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க பண்றாங்க. இது எப்படின்னா இவங்க எல்லாமே வந்து ஹேண்ட்மேடா தான் பண்றாங்க. அது எப்படி இவ்வளோ ப்ரிசைஸா பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாரையுமே வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோல்ஸ் ராய்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல்ஸ்லாம் இல்லை, ஒரு 6 மாடல் தான் இருக்கு. இந்த 6 மாடல் என்ன அப்படின்னா ஃபேந்தம், கோஸ்ட், விரைத், டான், குலினம், பிளாக் பேட்ச்னு ஒன்று பார்த்தோம். இந்த 6 மாடலுமே பார்க்கறதுக்கு அப்பா இதை வாங்கணும்ப்பா அதை வாங்கணும்ப்பாங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள் நீடிக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே எதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம்? மைலேஜ் எவ்வளோ தருது அதை சொல்லுங்கப்பா அப்படின்னு தானே பார்ப்போம். கோஸ்ட்டும் விரைத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 km/லிட்டர் வரைக்கும் கொடுக்கும். டானும் ஃபேந்தமும் வந்து பார்த்தீங்கன்னா 9 km/லிட்டர் வரைக்கும் குடிக்கும். குலினம் மட்டும் ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு 15 km வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சில மாடல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டோர் இருக்கும், ஒரு சில மாடல்ஸில் வந்து 4 டோர் இருக்கும், ஒரு சில மாடல்ஸில் வந்து ரூஃப் டாப்பும் கிடையாது, அந்த சன் ரூஃபும் கிடையாது. நிறைய விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை ஒவ்வொரு கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அது பெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் மேஜராக எல்லாத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னா அந்த இன்ஜினோட சிசி மட்டும் தான் மாறுமே தவிர மித்தபடி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான டிசைன் அண்ட் மாடல்ஸில் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காருமே அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஒரு சில கார் வந்து 2 months ஆகும், ஒரு சில கார் வந்து 6 months வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 to 6 months ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற கார் வந்து முழுமையாக தயாராகி வரத்துக்கு. இதை வந்து நம்ம கைக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா நம்ம ஆர்டர் கொடுத்ததுலேருந்து 2 to 3 months வரைக்கும் டைம் கேட்பாங்க. அது வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து நம்ம கைக்கு வந்துடும். சரி, இந்தியாவில் அந்த காரை வாங்கிட்டோம், எங்கே நாங்கள் சர்வீஸ்க்கு போகிறது அப்படி தானே கேட்குறீங்க. ஸோ ஆத்தரைஸ்டான ஒரு சர்வீஸ் சென்டர் சவுத் இந்தியாவில் நான் செக் பண்ண வரைக்கும் ஒரு 4 இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று சென்னையில், இன்னொன்று கோயம்புத்தூரில், ஹைதராபாத், விஜயவாடா இந்த மாதிரியான ஏரியாஸ்ல எல்லாமே ஆத்தரைஸ்டான சர்வீஸ் சென்டர்ஸ் தான். அங்கே இருக்கிற ஒவ்வொரு டெக்னீஷியனுமே வந்து சிங்கப்பூர், அதுக்கப்புறம் ஒரு சில வெளிநாடுகளில் வந்து அவங்க ட்ரெயின் ஆகி இதுக்காக ட்ரெயின் ஆகி தான் அங்கே வராங்க. அங்கே உள்ள டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், சர்வீஸ் அட்வைசர்ஸாக இருக்கட்டும், மேனேஜர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அங்கேருந்து ட்ரெயின் ஆகி வந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. ஜப்பான் தான் கேபிட்டல் ஆஃப் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த நாட்டில் தான் அதிகமான மக்கள் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஸோ என்னதான் ஜப்பானில் இருக்கிறவங்க அதிகமாக பயன்படுத்தினாலும் அதனுடைய பிறப்பிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா யுனைடெட் கிங்டமில் தான். இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 6 crores-லேருந்து 60 crores வரைக்கும் இருக்குது. 60 crores இருக்கக்கூடிய மாடல் வந்து ஃபேந்தம் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 1.2 kilogram ஆஃப் கோல்டு வந்து முழுக்கமாக பயன்படுத்தி தான் அந்த காரை வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்களாம். இந்த காரை ஓன் பண்ணுறவர் யார் அப்படின்னா துபாய் ஷேக் ஒருத்தர் தான் வச்சிருக்காரு. பட் அவர் யாரு அப்படிங்கிற விஷயம் வந்து நான் செக் பண்ண எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இதெல்லாம் பார்த்தாச்சு நண்பா அப்படிங்க ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரீகாலாக வச்சுக்கோங்க. இல்லை நான் சொன்னதில் ஏதாவது தப்பாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இதை தாண்டி ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். இது எல்லாத்துக்கும் மேலே ரோல்ஸ் ராய்ஸை தவிர இந்த ஒரு கார் இருக்குது ப்ரோ, இந்த காரும் ரோல்ஸ் ராய்ஸ்க்கு நிகரான கார் தான் ப்ரோ, நீங்கள் எந்த காரை ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கணும்னா ஒரு அந்தஸ்துன்னு ஒன்று வேணுமேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததில்ல, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை 2018 அவங்க கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பணம் இருந்தால் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்கேஸ் அது உண்மையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கூட ஃபியூச்சரில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கலாம். Hi, this is GV Prakash. Net TV for you. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.